everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nitya. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் ரொம்ப நாளாக ஒரு லாங் வெயிட்டட் டேக்காக நான் வந்து ரெடியாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன், கெட் ரெடி வித் மீ ஃபார் அ ஸ்பெஷல் டே அப்படின்னு. பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அதுக்கான vlog வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து புது கார் வாங்க போகிறாங்க, ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கார் வாங்குறது வந்து ஒரு லாங் பெண்டிங் டியூ மாதிரி ஆகிருச்சு. பிகாஸ் ரொம்ப நாள் முன்னாடியே வந்து புக் பண்ணியாச்சு, பட் கார் இன்னும் கைக்கு வந்து சேரலை. ஃபைனலாக நம்ம கைக்கு வந்து கிடைக்க போகுது லிட்ரலி ஒரு 2 monthsக்கு அப்புறமா. ஸோ இங்கேருந்து நம்ம தூத்துக்குடி ஷோரூமுக்கு தான் டேரெக்டாக போக போகிறோம். அங்கே அம்மா அப்பா எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ மீட் பண்ணி கார் எடுக்கிறது தான் வந்து பிளான். ஆல்சோ நிறைய பேர் வந்து என்னுடைய ஸ்கின் கேர் அப்டேட்டட் ரொட்டீன் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேயே. ஸோ அதனால் அதையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறது இந்த அக்வாலஜிக்காலேருந்து இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான். இது இல்லைனா ரெட் கலரில் ஒரு வேரியன்ட் இருக்கும். ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ரொம்ப மைல்டாக இருக்கும், ஜெல் பேஸ்டு தான். டெர்மோகோட சலிசினமேட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அதை இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டேன், என்னமோ தெரியல. திடீர்னு பிரேக் அவுட்ஸ் ஆச்சு. எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணல, ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் புதுசு. மேபி அதனால் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறமா ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரி சீரம்க்கு வந்து அகைன் டெர்மோகோட சலிசினமேட் சீரம் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சலிசினமேட் சீரம் அண்ட் சலிசினமேட் ஃபேஸ் வாஷ் ரெண்டும் சேர்ந்து ஓவர் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நார்மலாக ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ்க்கே வந்து போயாச்சு. ஸோ யூஸ்வலாக எல்லோரும் டோனர், சீரம், எசன்ஸ், அப்புறமா மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி ஆர்டரில் போவாங்க. பட் நான் எடுத்ததுமே வந்து சீரம் தான் போடுவேன். பிகாஸ் எனக்கு எது ஃபர்ஸ்ட்ல ஸ்கின்ல டச் ஆகுதோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணும் அப்படின்றது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ எனக்கு பிம்பிள்ஸ், பிரேக் அவுட்ஸ்லாம் அதிகமாக இருக்கனால சீரமுடைய அந்த ஒர்க் வந்து அதிகமாக என் ஸ்கின்னுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு என் ஸ்கின்னில் டச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு சீரம் போட்டுருவேன். அதுக்கப்புறமா ஸ்னெயில் எசன்ஸ் வந்து போடுவேன், காஸ்டரெக்ஸோடது. ஸோ ஸ்னெயில் எசன்ஸ் வந்து ஸ்கின் பேரியர் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு க்ளோ கொடுக்குறதுக்கும், பிம்பிள் மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இதனால தான் பர்டிகுலராக போகும்னு சொல்ல முடியாது. பிம்பிள் போகுமான்றதுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காஸ்டரெக்ஸ் யூஸ் பண்ணால். ஸோ பிம்பிள் மார்க்ஸோ டேரெக்டாக அது போய் அஃபெக்ட் பண்ணாது. ஓவராலாக ஸ்கின் பேரியர், ஸ்கின் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நமக்கு அதெல்லாமே கொஞ்சம் ஈவனாக கம்மியாயிடும். ஸோ அதனால் அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து டோனி மொழியோட டோனர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஆர்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். டோனர் வந்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு ரீசன் என்னென்னா, இது ஜஸ்ட் ஃபார் ஹைட்ரேஷனுக்கு தான். நம்ம அதுக்கு மேலே போடுற மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா இன்னுமே கொஞ்சம் ஸ்கின்னில் டீப்பாக பெனிட்ரேட் ஆகுன்றதுக்காக மாய்ஸ்சரைசருக்கு முந்தின ஸ்டெப்பாக நான் வந்து டோனர் போட்டுக்கிறேன். ஸோ டோனி மொழியோட ஒண்டர் டோனர் தான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபாக்ஸ்டைலோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து புதுசாக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் ஜெல் பேஸ் தான் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு பிரேக் அவுட்ஸ் கண்டினியூஸாக நிற்காமல் வந்துட்டே இருக்குது. அது வந்து ஃபீட் பண்ணுறதுனால ஹார்மோன் சேஞ்சஸ்னாலயா இல்லை இந்த ஒரு மாய்ஸ்சரைசர்னாலன்றது தெரியல. பிகாஸ் மற்ற ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து முன்னாடி ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ட்ரை பண்ணதான், இடையில தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ அகைன் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்பவே புதுசு. ஸோ அதனாலயே என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன், என்னுடைய ஸ்கின் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. ஃபைனலாக டாக்டர் ஷேத்தோட இந்த மினரல் சன்ஸ்க்ரீனை போட்டு என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் ஃபீடிங் சேஃபும் கூட. ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கேஸ்ட் வரும், அதுதான் இதில் இருக்க பிக்கஸ்ட் ப்ராப்ளம். நீங்கள் ஃபேஸ் ஸ்கின் டோனில், மீடியம் ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈவனாக ஏதோ ஒரு நல்ல ஒரு பிபி க்ரீம் போட்ட மாதிரியான எஃபெக்டில் இருக்கும். பட் ரொம்ப டஸ்கி டீப்பில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து ஒயிட் கேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக லிப் பாம் போட்டால் எல்லாமே வந்து முடிஞ்சது. லிப் பாம்க்கு வந்து விஷ்கேரோட இந்த SPF இருக்கிற மாதிரியான ஒரு மைல்டான டிண்டட் லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது போக எக்ஸ்ஃபோலியேஷன் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸும் இருக்குது. லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரியான ரொட்டீன். பட் அது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அமேசான்லேயும் வந்து ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஷோரூம் போகிறதுக்கு முன்னாடி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு தான் வந்து பிளான். தண்ணிக்கு வந்து நல்லா தூக்கத்தில் இருந்தான். ஸோ தூங்கி முழிச்சதும் அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்ததுமே வந்து பயங்கரமாக அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் தான் வந்து அழுதான். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக அவங்க கூடவே வந்து செட் ஆகிட்டு அம்மா வந்து தண்ணிக்கு பேன் கேக் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அவனுக்கு. எங்கள் 2 பேத்துக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு சுத்தமாக மூடே இல்லை, பசிக்கவும் இல்லை. ஸோ நாங்கள் வந்து கோல்ட் காஃபி அண்ட் இந்த ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்லாம் வந்து வாங்கி குடிச்சாச்சு. அண்ட் காரில் வர்றப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோவில் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் அப்படின்னு. காரில் வரப்போ பன்னெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்தேன். அகைன் நீங்கள் வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அகைன் திருப்பி பேக் டு ஃபார்ம் மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ தட் கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. ஃபேஸ் மேக்கப்பில் எந்த டச்சப்புமே பண்ணல, ஜஸ்ட் அந்த
ஆயில் பிளாட்டிங் பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சு ஆயிலை மட்டும் பிளாட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு அவ்வளோதான். மேக்கப் இஸ் ஸ்டில் ஃப்ரெஷ் அண்ட் ஆன் பாயிண்ட். ஸோ நாங்கள் வந்து எங்கள் காரில் வந்துவிட்டோம். நம்ம அப்பா வந்து அண்ணனுடைய காரில் வந்திருந்தாங்க. அண்ட் எங்களோட பழைய கார் பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட் குவிட். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஒயிட் அண்ட் ரெட் கலரில் இருக்கும். அது வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் கார். அதை வந்து இப்போது நாங்கள் எங்கள் பிஸ்னஸ்க்காக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்கிட்டோம். ஸோ அதனால் அம்மா அப்பா வந்து அண்ணன் காரில் வந்திருந்தாங்க. அது இப்போ எங்கள் ஊரில் மதுரையில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வச்சுருந்த அந்த ரெனால்ட் குவிட் கார் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். லைக் நான் அது வந்து காலேஜ் செகண்ட் இயர் யூஜி படிக்கிறப்ப வந்து எடுத்தது. லைக் 2018 நினைக்கிறேன். 8 வருஷமும் கிட்ட எங்கள் கிட்டே இருந்துச்சு. அதுவும் ஒரு நியூ இயர்க்கு தான் வந்து எடுத்தோம். அண்ட் அது வந்து ஒரு ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எங்கள் வீட்டில் பெருசாக நடந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கு. லைக் என்னோடய மேரேஜ், என்னோடய டெலிவரி எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கு. ஸோ அதனால் அந்த காரை வெளியில் கொடுக்குறதுக்கு மனசில்லை, ஷோரூம்லேயும் கொடுக்குறதுக்கு மனசில்லை. ஸோ அந்த டைமில் தான் எங்களுக்கும் கரெக்டாக ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தேவைப்பட்டுச்சுன்றப்ப நாங்கள் அதவே வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை எடுத்தாச்சு. இப்போ அது மதுரையில் இருக்குது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே. ஸோ கம்மிங் பேக் டு நியூ கார் ஸ்டோரி. இந்த காரை வந்து அம்மா அப்பா எல்லாம் வந்து புக் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே தீபாவளிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கரெக்டாக நாங்கள் கேட்ட வேரியண்ட்டில் இந்த கலரில் வந்து அவைலபிளாக இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 2 months ஆச்சு. இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கும்னு ஃபஸ்ட்டு புக் பண்ணது வந்து திருநெல்வேலி ஷோரூமில் புக் பண்ணது. பட் இப்போ நாங்கள் டெலிவரி எடுக்கிறது வந்து தூத்துக்குடியில். எதனால் அப்படின்னா திருநெல்வேலியில் கடைசி வரைக்கும் அவைலபிளாக இருக்குன்னு கூட சொல்லவே இல்லை. ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு புக் பண்ணதை கேன்சல் பண்ணிவிட்டு அகெயின் தூத்துக்குடியில் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னதும் இங்கே புக் பண்ணி இங்கே வந்து டெலிவரி எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் புக் பண்ணுறப்ப எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக கார் டெலிவரி எடுக்கிறப்ப தன்விக் வரணும், தன்விக் கையால் தான் நான் வந்து கார் கீ வாங்குவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே அந்த சைனிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்போடா வந்து கார் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா லிட்டரலி 2 months ஆச்சு. ஃபஸ்ட்டே புக் பண்ணி கேன்சல் ஆகி திருப்பி புக் பண்ணி ஸோ நம்ம கேட்ட கலரோட கிடைக்குதுன்றப்ப இன்னுமே கொஞ்சம் அது ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா இடையில கலர் கூட சேஞ்ச் பண்ணிடலாம், வேறு கலர் கூட வாங்கிடலாம், எது அவைலபிளாக இருக்கோ அதை கூட எடுத்துடலான்ற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா தான் ஸ்டப்பானா, இல்லை எனக்கு நான் ஒரு கலர் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அந்த கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டப்பானாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு 2 months ஆச்சு. ஸோ ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம கைக்கு கார் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலி புது கார் வந்து அன்ராப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து மாருதி சுசுக்கி பலினோ ஜெட்டா வேரியண்ட்டில் ரெட் கலரில் வந்து எடுத்திருக்கோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. லைக் அதோடைய ஃபர்ஸ்ட் லுக்கு. காவியா எல்லாருமே வந்து போய் இதெல்லாமே பார்த்துருக்காங்க, யார்டில் பார்த்துருக்காங்க, ஸோ புக் பண்ணுறப்ப எல்லாமே பார்த்துருக்காங்க. பட் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு யூஸ்வலி ரெட் கலர் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ண அந்த ரெனால்ட் குவிட் நாங்கள் வச்சுருந்த கார் வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன். அந்த ஒரு லிமிட்டட் வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டு 02 அப்படின்னு வந்து போட்டிருக்கோம், ஒயிட் வித் ரெட் கலரில். அது நான் தான் வந்து செலக்ட் பண்ணேன். பட் திஸ் டைம் இந்த கார் செலக்ட் பண்ணுறப்ப நான் இல்லை. எங்கள் அப்பா ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் வீடியோ கால் பண்ணி எல்லாமே காமிச்சாங்க, இது ஓகேவா அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு இந்த ரெட் கலர் தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலி அதே மாதிரி புக் பண்ணி வெயிட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கார்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தோம். தன்விக்கு வந்து அவங்க அப்பா தூக்கி கார் மேலே உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ப்ரொசீஜர் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் கார் கீ கொடுக்குறது, அது கூடவே குட்டியான கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க. ஆஸ் ஆல்ரெடி டோல் எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி கார் கீஸை வந்து தன்விக் தான் வாங்கணும், தன்விக் தான் வாங்கணும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரியே தன்விக்கை கூட்டிகிட்டு போயாச்சு. தன்விக் கையால் வந்து கார் கீயும் வாங்கியாச்சு. லைக் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அவனும் அதே மாதிரி எடுத்து எங்கள் அப்பா கையிலே வந்து ரிட்டன் வந்து கொடுத்துட்டான். அண்ட் அதுவுமே வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹைலைட்டாக இருந்துச்சு அந்த டேல. எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொடுத்த ஷோரூம்லேயே வந்து இந்த கேக் கட்டிங் எல்லாமே அவங்களே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக் கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இவ்வளோலாம் கம்ப்ளீட் பண்ணலை. ஆளுக்கு சும்மா ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அவங்கள்ட்டே வந்து கொடுத்தாச்சு. நீங்களே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைமிங் எல்லாமே நம்ம பார்த்து வச்சாச்சு. ஈவினிங் வந்து 1:30 to 3 வந்து நல்ல நேரம்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் வந்து சைன் பண்ணது வாங்கினது எல்லாமே. ஸோ அதே டைமுக்குள்ளே வந்து நம்ம காரை வந்து ஷோரூம்லேருந்து வெளியில் இறக்கிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவசரமாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கம்பல்சரி எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் புது கார் கூடவே வந்து ஆன் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். மற்ற ஃபீச்சர்ஸும் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் நானுமே சரி
ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தானே கார் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து அவங்களும் நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து தாராளமாக வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஆல்சோ இன்னொரு ஹைலைட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா எல்லாருடைய ட்ரெஸ் கோடும் வந்து ஈவனாக செட் ஆகி வந்துடுச்சு. எனக்கு அது பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து நித்யா புட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ்டு தான், ஃபீடிங் அண்ட் நான் ஃபீடிங் ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம். காவியா போட்டிருக்கிறது வந்து நார்மல் குர்த்தி வித் துப்பட்டா, அண்ட் நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஃபீடிங் மேக்ஸி. நம்ம வந்து சாரியாக வியர் பண்ணியிருக்காங்க. 3மே நம்ம பொட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ தன்விக்கும் அவங்க அப்பாவும் காரில் உட்காந்து அது இதுன்னு நோண்டி பார்த்துட்டு இருந்தாங்க. தன்விக் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்டேரிங்கில் இருக்க எஸ்ன்ற கவர் இருக்கு இல்லையா சுசுகி, அந்த கவரை வந்து அப்போவே வந்து பிரிச்சுட்டான். ஸோ ஃபஸ்ட் அன்பாக்சிங்கே அவன் தான் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்ல போனான் காரில். ஸோ மற்ற என்னென்ன டவுட் இருக்கோ என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு காரை வந்து கீழே இறக்கி நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் வந்து பாக்கி. அப்பா சொன்ன மாதிரியே தன்விக்கையால் காரையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஆல்சோ நானும் தன்விக்கும் வந்து அம்மா அப்பா கூட எங்கள் வீட்டுக்கு வர போகிறோம். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்தே வந்து அகெயின் பேக் டு மதுரைக்கு போயிடுவாங்க. ஏன்னா தன்விக் வந்து அடுத்து வேக்சின் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து தூத்துக்குடியிலேருந்தே அப்படியே கிளம்புற மாதிரி தான் வந்து பிளானாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்ம காரையும் வந்து இறக்கியாச்சு. ஷோரூம்லேருந்து வெளியில் சன்லைட்டில் பார்க்குறதுக்கு இன்னுமே வேறு லெவலில் இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு அந்த கலரு. ஸோ அங்கேயே எலுமிச்சப்பழம் எல்லாமே வச்சு இங்கேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து அதே மாதிரியே இங்கேருந்து பாய் சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க இன்னும் சாப்பிடல. ஸோ அதனால் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் நாங்களுமே சாப்பிட வாரோம் கம்பெனி கொடுக்குறோன்னு சொன்னோம். இல்லை புது கார் எடுத்து டேரெக்டாக நீங்கள் பூஜை போட போங்க, நான் சாப்பிட்டு இங்கேருந்தே வந்து போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ புது காரை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். தூத்துக்குடி டு திருச்செந்தூர் தான் வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து அரௌண்ட் ஒரு 3:30 to 4 இருக்கும். ஸோ அந்த டைமில் கோயிலில் வந்து பூஜை போட முடியாதுன்றதுனால ஈவினிங் வந்து 6 o'clock தான் வந்து கோயிலுக்கு பூஜை போடுறதுக்கு காரை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றி நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான். அண்ட் காருக்கு வந்து ஆரத்தி எடுத்து அம்மா வந்து உள்ளே விட சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து காருக்கு ஆரத்தி எடுத்தேன். அப்பா வந்து காரை உள்ளே ஏற்றி விட்டுட்டாங்க வீட்டில். அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் எப்போயுமே யூஸ்வலாக விநாயகர் கோயிலுக்கு தான் வந்து போய் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுவோம். எல்லா வெஹிக்கிள் என்னென்ன வாங்கினோமோ எல்லாத்தையுமே. ஸோ அதே மாதிரி தான் விநாயகர் கோயிலுக்கு ஐயருக்கு எல்லாமே சொல்லி வச்சாச்சு. ஈவினிங் போகணும் அப்படின்னு தான் வந்து பிளான். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து கிளம்பணும். தன்விக் வந்து அந்த டைம் நல்லாவே தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு கோவிலுக்கு போனதும் தெரியாது, பூஜை பண்ணதும் தெரியாது. ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவனே முழிச்சான். ஸோ கோயிலுக்கு போய் காருக்கு பூஜையை போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டு அன்றைக்கி டே வந்து எண்ட் பண்ணிட்டோம். என் அம்மா தாத்தா வந்து லோக்கலில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களையும் கூப்பிட்டு காரையும் காமிச்சிட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களுடைய புது கார் ஸ்டோரி. அண்ட் எங்கள் பழைய கார் ஸ்டோரியும் கூட சேர்த்தே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல எங்களுக்கு காருன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து பழைய அம்பாஸ்டர் கார் தான். அதுக்கப்புறமேட்டு இண்டிகா கார் வாங்கினோம். அதுக்கப்புறமா தான் நான் சொன்னேன் இல்லையா இந்த ரெனால்ட்டில் அந்த ஸ்பெஷல் எடிஷன் காரு. அண்ட் இது வந்து எங்களுடைய 4th கார் இப்போ. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய கார் ஸ்டோரி. அண்ட் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை முடியும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை, டேக் கேர்.